டிசைனர் சாரி போட்டு, அதாவது பட்டுல சில்க்ல ஒரு மஸ்டர்ட் கலர் பட்டு சாரி வித் டபுள் ஷேடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த எண்ணெய் மேலே நிற்கிறது, அந்த புடவைக்கு மேலே அந்த ஷேடு அடிக்கிற மாதிரி எண்ணெய்ல இதுதான் மேட்ரே. இதுதான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்பெஷல் ஆந்திரா கத்திரிக்காய் கறி. அதுக்கு முக்கியமாக தேவையானதெல்லாம் சொல்லிடுறேன். இஞ்சி இவ்வளோ எடுத்துகிட்ட, 1 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை 3 இன்ச்சுக்குள்ளே இருக்கும்போது 2 முழு பூண்டை வந்து உரிச்சு வச்சிருக்கேன். 6 பச்சை மிளகாய்க்கு நான் 7 போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படும். 3 வெங்காயம். இது வந்து கறி பண்ணுறதுக்கு மெயினான ஆடு கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய். அப்புறம் ட்ரை ரோஸ்ட்டுக்காக ஜஸ்ட் 4 பீஸ் முந்திரி, அனாதனா சீட்ஸ் 1 ஸ்பூனு, ஃபிளாக் சீட் வந்து 1/2 ஸ்பூனு, மெலன் சீட் 1/2 ஸ்பூனு, 2 4 6 7 8 பிஸ்தா. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்ணெய், அப்புறம் வந்து கொத்தமல்லி, இன்னும் 2 ஐட்டம் சேர்த்துக்கணும். இது வந்து கோகனட் பவுடர், அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர். கொஞ்சம் உப்பு போட்டேன் தண்ணியில். முதல்ல இந்த 1 கிலோ கத்திரிக்காய் கிட்டத்தட்ட வச்சிருக்கேன். அப்புறம் 1 கிலோ தண்ணி, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் சின்ன சின்ன துண்டா நறுக்கி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். இந்த 3 வெங்காயத்தை இப்போ நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் ரெடி பண்ணிட்டு அது ஆறும் சொன்னேன் இல்லைங்களா, அனாதனா, ஃபிளாக் சீடு, மெலன் சீடு, பிஸ்தா, கேஷ்யூ, இது எல்லாத்தையும் நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது சூடாகட்டும். சூடாகிடுச்சுங்க. பட்டை சைடில் பார்த்தீங்களா, பட்டை சைடில் ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப நேரம் இது பண்ணால் போதும், கருத்துட்டு போகுது. இந்த சூப்லேயே ரெடி ஆகிடும். இந்த வெடிக்கும் போது ஆஃப் பண்ணிட்டோம்னா அதே சூப்பில் எல்லாம் ரெடி ஆகிடும். இப்போ வெங்காயத்தை வெட்டியாச்சு. இப்போ வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். ஸோ 2 மிக்ஸியில் 2 விதமான கிரைண்டிங் நான் பண்ணேன். ஒன்று வந்து வெட் கிரைண்டிங். வெட் கிரைண்டிங் வந்து நான் இஞ்சி இருக்குங்களா, அது துண்டுங்களா நறுக்கி போட்டுட்டு கொஞ்சம் சின்ன ஜஸ்ட் ஹாஃபாக போடலாம். ஏன்னா இந்த மிக்ஸி பேனசோனிக் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கு. அப்புறம் இந்த 2 ஃபுல் பூண்டு, அதாவது ஒரு 2 பூண்டு பஞ்ச், அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுருவேன். அதுக்கப்புறமா வந்து இந்த 7 பச்சை மிளகாய் இது போட்டு இது ஒரு வெட் கிரைண்ட். சரிங்களா? ஆனால் இதையே வந்து போடக்கூடாதுங்க, ஏன்னா ட்ரை தனியாக இருக்கணும், வெட் தனியாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வெட் கிரைண்ட் பண்ணிக்கலாம். தனியாக போடாமல் பண்ணிட்டேன். இப்போ ஓகே, இந்த இதுக்கு வந்து கொஞ்சமாக பட்டர், அமுல் பட்டர், இதில் பாதி இருக்கும். நான் பாதி இருக்குன்னா யூஸ் பண்ணிட்டேங்க. மீதியை வச்சிருக்கேன். இது இல்லையா? பை த வே, முக்கியமான விஷயம், இந்த கறியிலே என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், கொஞ்சம் தாராள மனசில் இருக்கும். பஞ்சத்தனமாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, ஒன்றும் ஆகாது. கறியோட கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகும். இந்த பட்டர் போட்டேன்னா அடுத்து வந்து கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு எனக்கு தெரியும். ஐ திங்க் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 1 big spoon of oil. தட்ஸ் இனஃப். வச்சுக்கிறேன். இப்போதைக்கு ஸ்லிம்மில் வேணும், கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கிறேன். ரொம்ப அசிங்கமாக கட்டணும், ரொம்ப மோசமாக வச்சுருக்கோம். ஓகே, இப்போ என்ன ரெடி ஆச்சு. ஃபர்ஸ்ட் மேன் டு கம் நறுக்கி வச்சோம். போடலாமா? ட்ரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் வறுத்துட்டோம். இப்போ நான் கத்திரிக்காய் போடுறேன். கத்திரிக்காய் என்ன மாதிரி பண்ணி சாப்பிட்டாலும் அது என்ன தெரியல, பயங்கர நல்ல டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்ட். எங்கள் வீட்டில் கத்திரிக்காய்னா போதும், காலி ஆகிடும் சீக்கிரமாக. கொஞ்சம் கலரி விட்டுறேன். நான் தண்ணி இருந்ததில்ல, இல்லை கத்திரிக்காயில் கொஞ்சம் தண்ணி இது வரும். இப்போது இது கத்திரிக்காய் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. கத்திரிக்காய் பார்த்தீங்களா நல்லா வேகுது இல்லை. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடர் ட்ரை மேங்கோ பவுடர் சும்மா கொஞ்சம் போடணும், டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணலாம். இது கூட நான் எவ்ரி டைம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் உப்பு, ஏன்னா கத்திரிக்காய் உப்பு பக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சமாக போட்டுக்கணும், வேணும்னா அப்புறம் செக் பண்ணி போட்டுக்கணும். அப்புறமா முட்டை பொடி நல்லா கொஞ்சம் கலர் பண்ண நல்லா கலர் சொல்ல முறை டேஸ்ட். இதை போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் போடும் மசாலா கொஞ்சம். ஓகே, இப்போ இதை போட்டுட்டு நல்லா கலரலாம். பச்சை வாசம் போடுங்க, இல்லைன்னா நல்லா இருக்கும். இப்போ நல்லா இது வச்சுங்க. நான் இப்போ தண்ணி ஊற்றுறேன். பார்த்தீங்களா, இப்போ நல்லா கத்திரிக்காய் வந்து வேக ஆரம்பிச்சிச்சு. நல்லா வேகணும். இந்த சமயத்தில் நம்ம உப்பு கூட பார்த்து சேர்க்கணும். ஓகே, இப்போ இந்த சமயத்தில் என்னென்னா கொஞ்சமாக நல்ல தாராளமாக நிறைஞ்ச மனசோட அகன்ற மனசோட கருவேப்பிலையை அப்படி போடுங்க. அப்படின்னா இந்த டேஸ்ட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகே, இந்த சமயத்தில் இப்போ நம்ம ட்ரை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பொடி இதுதான் ஃபைனல் டச். இந்த பொடியும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. போட்டு கிளறி விட்டுட்டு சிம்லேயே கலருங்க. தயவுசெய்து இது பண்ணிடாதுங்க, கையில் வச்சுடாதீங்க, அடி பிடிச்சோம். அப்புறம் எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் வேஸ்ட் ஆகிடும்.
ஆயிடுச்சு கறி. இது வந்து ஃபைனல் டச். செரி ஆன் த ஐஸ்கிரீம்ன்ற மாதிரி பவுடர் ஆன் த கறி இதை போட்டுட்டு, பை தி வே கன்சிஸ்டன்சி நீங்கள் நார்மல் கன்சிஸ்டன்சி ஓகேங்க. உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் தண்ணியாக வேணும்னா தயவுசெய்து இப்படி இருக்கும்போது ஆட் பண்ணிடுங்க. இல்லைனா உங்களுக்கு சொத சொதன்னு ஆகிடும். எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், எனக்கு ரொம்ப ட்ரையாக பிடிக்காது. ஐ லைக் இட் லூஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து எண்ணெய் மேலே வரணும், அது வரைக்கும் உள்ளமாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஒரு கொஞ்சம் நேரம் அது சிம்மிலேயே ஆகட்டும். இது பேக். இப்போ நான் ஜஸ்ட் திருப்பி செக் பண்ணிக்கிறேன். 2 விஷயம் செக் பண்ணுங்க இப்போ. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து மெயின், இது வந்து எண்ணெய் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே எண்ணெயை காணும். அதில் உப்பு டெஸ்ட் பண்ணிடுறேன். எனக்கு ஓகே, தேவைப்பட்ட அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக எண்ணெய் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றணுங்க. இது வந்து இந்த கறி ஆந்திரா, இது இந்த கறியோட மெயின் இதுவே எண்ணெய் தான். தயவுசெய்து கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் ஆகாமல் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ தான் அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, ப்ராக்டிஸ் 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் அப்படியே நிற்கணும். நான் காமிக்கிறேன். தயவுசெய்து அதில் குதிச்சுட்டு எண்ணெய் நின்ற இந்த வெள்ளத்தில் குதிச்சு அந்த கறியை சாப்பிட ஓடி வந்து நீங்கள் அதில் குடிச்சிடாதீங்க. இப்படிதான் இருக்கணும். இதுதான் ஃபைனல். இதுக்கு மேலே என்ன பண்ணுன்னா, பார்த்தீங்களா சொன்னல மேட்ரு தானே. இதுக்கு மேலே என்னென்னா இந்த கொத்தமல்லியை அப்படி தூவிட்டு அப்படி ஜஸ்ட் அப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு, அன்னதாதா சுக்கி பவா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே கவர் பண்ணிட்டு அப்படி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுதான் தெலுங்குல வச்சு பார்த்தீங்களா, பாஷையை மறந்து போகிறேன். அல்லம் வெள்ளுளி வங்காய் கூரா. தமிழில் வந்து இஞ்சி பூண்டு கத்திரிக்காய் கறி ஆந்திரா ஸ்டைல். சும்மா காட்டு கும்முன்னு ஏறும். இதை வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இந்த சூடான சாப்பாட்டில் வேறு எதுவும் போட வேணாங்க. சூடான சாப்பாட்டில் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து பக்கத்தில் வந்து ஒரு வத்தலோ அப்பளமோ சிப்ஸோ இல்லை ஒரு ஆம்லெட் ஏதாவது இல்லை ஒரு சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிடுங்க. நான் சிக்கன் சாப்பிடுங்க, நான் ஒரு சர்டன் டேஸ் தான் சாப்பிடுவேன். அடுத்தது ரெசிபிலாம் நான்வெஜ்ஜும் வரும். நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணால் தான் நான்வெஜ் பண்ணுவேன். நீங்கள் வெஜ்ஜிலே பார்க்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக 6 டிஷ் மட்டும் தான் போடுறேன். நான்வெஜ் பார்க்கணும்னா டெஃபினட்டாக எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நான் நான்வெஜ் போடுறேன், நல்லா சமைப்பேன். நான்வெஜ்லாம் எங்கள் எல்லாருமே சாப்பிடுவாங்க, சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது. அதனால் இதை சாப்பிட்டுட்டு திருப்தியாக தயிர் சாதம் பெஸ்ட் காம்பினேஷன். நல்ல தயிர் சாதம் எப்படின்னு சொல்லி தரேன், கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு 2 நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணுங்க. நல்ல சாப்பாடு குழைச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் பால், ஒரு ஃபுல் திக்கு தயிர். அது நாங்கள் இங்கே யோகட் வாங்கிடுவோம், திக்காக இருக்கும், சும்மா க்ரீமியாக இருக்கும். அது வாங்கி போட்டுட்டு ஒரு சின்ன கரண்டியில் எண்ணெயை விட்டு ஒரு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டிங்கன்னா அதை வெடிக்கும் போது அடுத்த கையில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு மேலே அதை அப்படியே தயிர் சாதத்தில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கிளறிட்டு அது நல்லா இதுவாக இருக்கணும், லூஸாக இருக்கணும். போட்டுட்டு இதை வச்சு சாப்பிட்டுட்டு எங்கிட்ட வந்து சொல்லணும், டாட்டா எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, நினைக்காதீங்க லைஃப்பை பற்றி, கடவுள் இருக்கார், அவர் தான் படித்தார், அவர் பார்த்துப்பார். நம்ம ஃபைட் பண்ணுவோம், ஜென்யூனாக ஃபைட் பண்ணுங்க, யாரையும் துன்புறுத்தாமல் ஜாலியாக லைஃப்பில் சிரிச்சுட்டு இந்த மாதிரி உடனுடன் பேசிட்டே இருங்க. ஓகேவா? குட் நைட், டாட்டா.